ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா தக்காளி தொக்கு தாங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன். வாங்க இதை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சோன்னே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். ஒரு 5 பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டோம்னா தக்காளி நல்லா வெந்துடும். வெந்தக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ரெண்டையும் கிளறி, தக்காளி நல்லா முழுசாக இருந்தால் நல்லா கரண்டிலே கொத்துனிங்கன்னா நல்லா மேஷ் ஆயிரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அப்போது நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து இதில் மேலே தூவி நல்லா கிண்டிட்டோம்னா நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.